இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஏர்டெல், ஜியோ, விஐ இந்த மாதிரி நீங்கள் எந்த சிம் பயன்படுத்தினாலும் சரி, உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடை வந்து ஏபிஎன் செட்டிங்ஸ் மாற்றுறது மூலமாக 4G இன்டர்நெட் யூஸ் பண்ணாலும் சரி 5G விட ஸ்பீடாக நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். இதற்கு ஒரே ஒரு செட்டிங்ஸ் மட்டும் மாற்றினா போதும். இது எப்படி செட் பண்ணுறது என்பதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதற்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் செட்டிங்ஸ் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணே பார்த்தீங்கன்னா இதிலே சிம் கார்ட்ஸ் அண்ட் மொபைல் நெட்ஒர்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணோடனே சிம் கார்டு அண்ட் மொபைல் நெட்ஒர்க்னு இருக்கும். இதில் உங்களுடைய சிம் வந்து செலக்ட் பண்ணுங்கள். உங்கள் சிம்மை செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு இதில் மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பை நேம்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஏபிஎன்னு சொல்லியிருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நியூ ஏபிஎன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் ஆக்சஸ் பை நேம்னு சொல்லி வரும். அதுக்கு நேம் நீங்கள் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். நேம் பொறுத்தளவுக்கு நான் டைப் பண்ணுற மாதிரியே டைப் பண்ணிங்க. இப்போ நீங்கள் ஜியோ சிம் பயன்படுத்துனீங்கன்னா ஜியோ 5G ++ நெட்டுன்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு ஓகே ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் செட் பண்ண பிறகு அடுத்ததாக ஏபிஎன் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏபிஎன் கிளிக் பண்ணிவிட்டு ஜியோ நெட் அந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. அதை டைப் பண்ண பிறகு யூசர் நேம் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். யூசர் நேமில் போயிட்டு ஜியோ கேப்ஸில் என்டர் பண்ணி ஜியோ 5Gன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். 5G ++ நெட்டுன்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு ஓகே ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்ததாக சர்வர் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். சர்வரில் போயிட்டு www.google.com சொல்லி ஸ்மால் லெட்டர்லேயே டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. அதை நீங்கள் செட் பண்ண பிறகு அத்தன்டிகேஷன் டைப்னு சொல்லியிருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு PAP or CHAP ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு பேரர் கொடுத்துருப்பாங்க. அன்ஸ்பெசிஃபைட்னு இருக்கும். அதை அன்டிக் பண்ணிவிட்டு LT ஆப்ஷன் வந்து டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. அதில் கிளிக் பண்ணிவிட்டு மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் கொடுத்துருங்க. இது வந்து ஜியோ சிம் பயன்படுத்துகிறவர்களுக்கு. இதுவே நீங்கள் ஏர்டெல் விஐ பயன்படுத்திங்கன்னா ஜஸ்ட்டு இந்த ஜியோன்ற ஆப்ஷன் வந்து ஏர்டெல்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நேமில் வந்து ஏர்டெல் 5G ++ நெட்டுன்னு சொல்லி செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஏபிஎன்லும் ஏர்டெல் நெட்டுன்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. யூசர் நேம்லேயும் போயிட்டு ஏர்டெல் 5G ++ நெட்டுன்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. அடுத்ததாக சர்வரில் வந்து google.com தான் வரும். பிஆர்ஆரில் LT செட் பண்ணிங்க. விஐ சிம்னா விஐன்னு சொல்லி நேம் செட் பண்ணிவிட்டு சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் ஆகிடும். அடுத்ததாக ஏபிஎனில் போயிட்டு ஏர்டெல் 5G ++ நெட்டு சொல்லி கிளிக் பண்ணிங்கன்னா இன்டர்நெட் ஆஃப் ஆன் ஆகும். அதன் பிறகு நீங்கள் எந்த ஆப் அல்லது யூடியூப் யூஸ் பண்ணாலும் இன்டர்நெட் ஸ்பீடு பல மடங்கு அதிகரித்துவிடும். இந்த மெத்தடை பயன்படுத்தி இன்டர்நெட் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் வந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.